सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. வித்யானனம் சர்வவதன பிரதானம், அதாவது கல்வி செல்வமே அனைத்து செல்வங்களுள் மிகவும் உயர்ந்தது. வாக்பூஷணம் பூஷணம், பண்பட்ட பேச்சே மனிதனுக்கு சிறந்த அணிகலன் ஆகும். குணிதாக்ஷராணி, அதாவது குணித்த அக்ஷரங்கள், அதாவது நம்ம தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கா வர்க்க. கா வர்க்கல என்ன குணித்த அக்ஷரங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இக்கு. தமிழில் நம்ம என்ன செய்வோம், இக்குக்கு கா போட்டு மேலே புள்ளி வைப்போம், அதுதான் இக்கு. க. ஸோ க எப்படி போடுறோம், கக்கு அப்புறம் கா, நம்ம துணை எழுத்து போடுறோம், இங்கே கோடு தான் துணை எழுத்து. அடுத்து கி, குரில். அப்போது கோடு போட்டு அதுக்கப்புறம் எழுத்து எழுதி இந்த மாதிரி எழுதணும். அடுத்து கீ, நெடில். அடுத்து கு, கூ, கிரு, கிரு. அடுத்து க்ளு. இந்த கா போட்டு ஏற்கனவே நம்ம லூ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளு. அடுத்து கே, கேக்கு அப்புறம் கை. அடுத்து கோ. அடுத்து கவு. அப்புறம் கம், கக. அதே மாதிரி ரெண்டாவது கா, அதுக்கு இக்கு இந்த இது போட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே கோடு. தமிழில் எப்படி மெய்யெழுத்துக்கு நம்ம மேலே புள்ளி வைக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போடுறோம். இதுக்கு ஹலந்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது காக்கு அதே தான், இக்கு க, கா, கி, கீ, கு, கூ, கிரு, கிரு, க்ளு, கே, கை, கோ, கௌ, கம், கக. ஸோ இதே மாதிரி தான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க, மூணாவது க. இக்கு, க, கா, கி, கீ, கு, கு, கிரு, கிரு, க்ளு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. அப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது க, இக்கு, க, கா, கி, கீ, கு, கு, கிரு, கிரு, க்ளு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நம்ம இங்குக்கு நம்ம எதுவும் பயன்படுத்த மாட்டோம், கங்கா இங்கி போட மாட்டோம். ஆனால் தமிழில் நம்ம கங்கா இங்கி இங்கே பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கு ngா போடும்போது என்ன செய்கிறோம், இந்த எஸ் போட்டு பக்கத்தில் புள்ளி வைக்கிறோம். அதே மாதிரி இங்கு
ங ஞா ஞி நீ உங் ஞூ ங்ரு ங்ரு ங்ளு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞஹ. இதே மாதிரி உங்களுக்கு சா வர்க்கம் இருக்குது, டா வர்க்கம் இருக்குது, தா பா எல்லாமே இருக்குது. அது அடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ச வர்க்க, ட வர்க்க, த வர்க்க, பா வர்க்க, அடுத்தது அவர்கீய அதாவது அவர்கீய குணித்த அக்ஷரங்கள், அதாவது வர்க்கம் அல்லாதது. இது வரைக்கும் வர்க்கம் உள்ளது பார்த்தோம். க வரிசையில் 4 எழுத்துக்கள், ச வரிசையில் 4 எழுத்துக்கள், ட வரிசையில் 4 எழுத்துக்கள், த வரிசையில் 4, பால 4 பார்த்தோம். இதுக்கப்புறம் உள்ள ய ர ல வ ஷ ஷ ச க இதில் ஒரு எழுத்துக்கள் தான், அதில் வர்க்கம் கிடையாது. அதனால் அவர்கீய குணித்த அக்ஷரங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ர ல இதில் வந்து ரரா ரிரி ருரு, அப்புறம் ருருரு ருருரு ரு ருலு அதெல்லாம் கிடையாது. அந்த 3 எழுத்துக்கள் நமக்கு ப்ரனன்சியேஷன் கிடையாது. அதே மாதிரி இல்லு ல லா லி லி லுல்லு அது மாதிரி லுலுலு லுலு அதெல்லாம் கிடையாது. அந்த 3 எழுத்துக்கள் தள்ளுபடி ஆகிடும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ಧನ್ಯವಾದಗಳು.